பாத்திரம் உருட்டப்பட்ட சத்தம்லாம் கேக்கு. ஓஹோ, நம்ம மருமக அடுப்பாங்கறல சமையல் பண்ணுதாளோ. பண்ணிட்டு இனிமேல் நான் அடுக்கால பக்கமே போக மாட்டேனே. அவளே சமைக்கிட்டு 3 வேளைக்கும். ஏமா மாமக்கா ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாம்மா, கிளம்பணும். நேரம் இல்ல. ஏமா காப்பி எல்லாம் குடிச்சியா? ஆமா, காபி குடிச்சிட்டு தான் இங்க சோபால உட்கார்ந்திருக்கேன். அப்ப இன்னும் சாப்பிடலையா? ரொம்ப அக்கறையா கேட்க சாப்பிடலையானே. அதுக்கு இல்லம்மா, சமையல் பண்ணக்கூடிய நேரம் இந்த நேரம் நீ அடுக்கலையில இல்லாம இப்படி சோபால உட்கார்ந்துருக்கிய, அதான் கேட்டேன். நல்லா கேட்டப்போ. இன்னைக்கு உன் பொண்டாட்டி சமையல். அவதான் இன்னைக்கு அடுக்கலையில நின்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு கிடக்கா. என்னமா சொல்லுதா? ஆமல, நான் காப்பியை போட்டு குடிச்சேன். குடிச்ச கையோட எத்தே நீங்க வெளியே போய் உட்காருங்க, நானே சமையல் வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்கா. பத்துக்க பாத்தியால, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த உடனே மருமகளுக்கு பொறுப்பு வந்துச்சு. நீ என்னால நின்றுட்டே இருக்க, உட்காரு. உன் பொண்டாட்டி சமைச்சு தருவாள்ல, சாப்பிட்டுட்டு அப்புறமா ஆபீஸ்க்கு போனா போதும். ஏமா நீ என்ன வேணாலும் சொல்லுமா, ஆனா உன் சமையலுக்கு ஈடாகுமா? என்னது, உன் சமையலுக்கு ஈடாகுமாவா? ஓஹோ, மாமியார் இங்கதான் உட்கார்ந்துருக்காவளா? அடுப்படியில பாத்திரத்தெல்லாம் போட்டு அங்கேயும் இங்கேயும் தூக்கி போட்டு உடைச்சேன். சரி, சத்தம் கேட்டாதான் அடுக்கலைக்கு வருவாவோ, 2 தோசையை சுட்டு தருவாவோன்னு பார்த்தா இங்க சோபால உட்காந்துக்கிட்டு மகன்கிட்ட பாடல பேசிட்டு கிடக்காவோ. அதுலயும் நீ வப்பியமா ஒரு சாம்பார். எப்பா பாப்பா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அப்படியே மக்கா? ஆமாம்மா. ஓஹோ, மச்சானுக்கு சாம்பார் வேணுமா? சாம்பாரு இரு, இன்னும் 10 நிமிஷத்துல வாரேன். சாம்பார்னு சொன்ன உடனே வயிறு கடமுடன்னு பசிக்குமா. இருமக்கா, சாப்பிட்டுட்டு நான் ஆபீஸ்க்கு போறேன். மருமகளே, மருமகளே, சீக்கிரமா என் மவனுக்கு எனக்கும் தோசை சுட்டு கொண்டுட்டு வா. சரிங்க தே. எல்லாம் இருந்துக்க, ஒரு 10 நிமிஷத்துல தோசை வந்துரும். சரிம்மா, உன் பேச்ச நான் என்னைக்கு தட்டி இருக்கேன். இருந்து சாப்பிட்டுக்கிட்டே நான் ஆபீஸ்க்கு போறேம்மா. என் பிள்ளை நினைச்சு எனக்கு என்ன பெருமையா இருக்கு. எப்பவும் என் பேச்சதான் கேட்பான். ஓஹோ, அப்படியா? இருக்கட்டு. எப்பே என்னங்க? மேனகா, இந்தாங்க, உங்களுக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிட்டுல, சாப்பிடுங்க. சரி மேனகா. எப்பே இந்தாங்க தே, நீங்களும் சாப்பிடுங்க. வயசான காலத்துல நேரத்துக்கு சாப்பிடணும்ல. சரி மருமகளே. ஏம்மா, நீ சொன்ன மாதிரி டான்னு 10 நிமிஷத்துல இட்லியும் சுட்டு சாம்பாரையும் வச்சு கொண்டுட்டு வந்துட்டாளா? அதான் நான் சொன்னேன்ல. சாப்பிடுங்க. மருமகளே, நான் உன்ன தோசைலாம் சுட்டு கொண்டு வச்சேனே, நீ என்னடா இட்லி கொண்டு வந்திருக்க? அது ஒண்ணு இல்ல தே, தோசை சுடலன்னா நேரம் ஆயிரும். இவங்க வேற கரெக்டான டைமுக்கு ஆபீஸ்க்கு போன பத்தியா, அதனாலதான் இட்லி சுட்டு கொண்டு வந்திருக்கேன் தே. சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். பரவாயில்ல, அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உன் பொண்டாட்டி நல்ல பொறுப்பா இருக்கா பத்தியா? ஆமாம்மா, இருக்காதா பின்ன. லேச சளி இருமல்னு சொன்ன உடனே நீ சொன்ன மாதிரி அவங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம்ல. சரி மக்கா, சாப்பிடு. சாம்பார் வாயில வைக்க ஆவல. சாம்பார் வாயில வைக்க வெளியில. என்னல உன் பொண்டாட்டி இப்படி சமையல் பண்ணிருக்கா? ஆமாம்மா, எனக்கும் திங்ககளி இல்ல, சாம்பார் நல்லாவே இல்ல. சாம்பார் நல்லாவே இல்லன்னு நாங்க போய் துப்பிட்டு கிடக்கோம். நீ என்னடா எங்களை பார்த்து சிரிச்சிட்டு கிடக்கா? அதானே, சாம்பார் வாயில வைக்க ஆவல, நல்லாவே இல்லடி. ஏமா, அதான் நான் முதல்ல சொன்னோம்ல, என்னதான் இருந்தாலும் நீ வைக்க சமையலுக்கு ஈடே ஆகாதுன்னு. இந்த சாம்பாரை பத்தியம்மா வாயில வைக்க ஆவல, நல்லாவே இல்லம்மா. என்னங்க இப்படி உங்க அம்மாவையே குறை சொல்லிட்டு இருக்கியே? எடி, நான் எங்கடி எங்க அம்மையை குறை சொல்லிட்டு இருக்கேன்? ஆமா, நீங்க 2 பேரும் தான் தூணு காரி துப்பிட்டு கிடக்கல. என்ன மருமகளே சொல்லியா? ஆமாத்தே, இட்லி வச்சு சட்னி அரைக்கலாம்னு தான் இருந்தேன். ஆனா உங்க மகன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார்ல, எங்க அம்மா வைக்கிற சாம்பார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அதனாலதான் போன வாரம் பொங்கலுக்கு நீங்க சாம்பார் வச்சீங்கல்ல, அதை மொத்தமா எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். அதை எடுத்து இப்ப சூடு பண்ணி கொண்டு வந்தேன். நல்லா இருக்கா? பொங்கலுக்கு வச்ச சாம்பாரா? ஆமாத்தே, உங்க பையனுக்கு தான் உங்க சமையல் ரொம்ப பிடிக்கும்ல தே. எடி, நீ சாப்பிட்டு பார்த்திருப்பீங்களாட்டி? எனக்கு இந்த சாம்பார்லாம் பிடிக்காதுங்க. நான் சட்னி அரைச்சு சாப்பிட்டுட்டேங்க. அடி பாவி, எந்த ஒரு குறையும் சொல்லாம சாப்பிடுங்க. இது உங்க அம்மா வச்ச சாம்பார் தான். இவன் என்னமா இது வாயில வைக்க ஆவல? இல்ல, இது பொங்கலுக்கு வச்ச சாம்பார் இல்ல. அத நான் கலனில கொட்டலாம்னு எடுத்து வச்சிருந்தேன். பேதியில போவ அதை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு இப்ப சூடு பண்ணி நமக்கு தந்து விட்டாளே. ஏங்க, மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வந்துருங்க. என்ன இதே சாம்பார் இன்னொரு பெரிய அண்டா நிறைய இருக்கு. அப்புறம் பொங்கல் அன்னைக்கு வச்ச ரசமும் அவியலும் கூட இருக்குங்க. அடி பாவி, எங்க அம்மைய சமாதானப்படுத்துறதுக்காக எங்க அம்மா சமையல் நல்லா இருக்கும்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன், அதுக்குன்னு இப்படியா? அம்மா மௌன நல்ல வெறிக்க பார்க்கவல்ல. யாருகிட்ட? அடுக்காலைக்குள்ள வர மாட்டாவலாம், சமையல் எதுவும் பண்ண மாட்டாவலாம்ல. புல்தரையில இப்படி படுத்திருக்கிறது என்ன சந்தோஷமா இருக்கு.
இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அதிர்ஷ்டம் தான். இப்போதைக்கு என் அதிர்ஷ்டம் காத்துல கொடி கட்டி பறக்குது. இப்படி எல்லாம் என் தலையெழுத்து மாறும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எங்க அம்மா இங்கதான் இருக்காளா? ஏமா எடி என்ன என்னம்மா இங்க வந்து படுத்திருக்க? எடி அழகான புல் தரையில படுத்திருக்கேன், அதுக்கு என்ன? ஏமா நீ பண்ணதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லம்மா. இவா ஒருத்தி 1 1 2 அப்புறம் 2 3 5 எங்கேயோ கணக்கு இடிக்க மாதிரி இருக்க. ஒண்ணு கவலைப்படாண்டா, அதான் நான் வந்துட்டோம்ல, கணக்கை எல்லாம் சரி பண்ணிடலாம். ஏமா நான் பாட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா தனியா என்னத்தையே புலம்பிட்டு கிடக்க? எடி நான் என்ன தேடி புலம்ப போறேன், எல்லாத்துக்குமா சேர்த்து கணக்கு போட்டுட்டு இருக்கேன். கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கியா? ஏமா நீ பண்ணதெல்லாம் நியாயமே இல்ல பத்துக்க. எடி மக்கா ஒண்ணு கவலைப்படாத, எல்லாம் நியாயமா தான் இருக்கும். எல்லா கணக்கையும் நான் நியாயமா தான் போடுவேன். நானும் உங்ககிட்ட 2 3 நாளா பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் எந்த நேரம் பார்த்தாலும் யாராவது கூட இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ஏமா நீ எல்லார்கிட்டயும் பேசுனதெல்லாம் நியாயமே இல்லம்மா. என்ன தட்டி நியாய அநியாயத்தை பத்தி எல்லாம் இந்த வயசுலயே பேசிக்கிட்டு இருக்க? உன் வேலையை போய் பாரு. நீ சொல்லதெல்லாம் நியாயமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வேலையை போய் பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? ஏமா இப்பவும் நான் சொல்லுவேன், நீ பார்வதி ஆச்சிக்கிட்ட சொன்னது எல்லாம் போய் தானே. இவா ஒருத்தி நேரம் கட்ட நேரத்துல அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு கிடப்பா. எதுக்கிட்டே நான் போய் சொல்லணும்? ஏம்மா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும், என்ன நீ வளர்த்த பிள்ளைன்னு சொல்லதெல்லாம் போய் தானே. நான் உனக்கு என்ன பாவமா பண்ணினேன்? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், எங்க மாமியார் வீட்டுல தான் இருந்தேன். ஏதோ மாமியார் வீட்டுல புருஷன் பொண்டாட்டி மாமியார்னு பிரச்சனை வந்ததுன்னு உங்ககிட்ட வந்து சொன்னேன். ஆனா நீ கடைசியில என்ன இங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்ட. இது தேவையில்லாததை பேசிக்கிட்டு இருக்காத. நான் என்னத்துக்கு பார்வதி வச்சுக்கிட்டு போய் சொல்லணும்? உன்னை கரெக்டா சேர்க்க வேண்டிய நேரத்துல சேர்க்க வேண்டிய இடத்துல நம்பி கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். நடக்க வேண்டிய காரியம் எல்லாம் நல்லபடியா தான் நடந்துகிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் பார்வதியாச்சு என்னடி நினைப்பாவோ? கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒண்ணு அங்க கொண்டு வந்து விட்டுருக்க வேண்டியது. சரி நம்ம நேரங்காலம் எல்லாம் வராண்டாமன்னு தான் எல்லாத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னப்பா இப்படி பேசுற? என் மேல நீ என்ன அழகான பாசமா இருந்த, இப்போ இப்பவும் உன் மேல நான் பாசமா தானிட்டு இருக்கேன். என்ன நான் எடுத்து வளர்த்த பிள்ளை உன்னை அங்க கொண்டு விடணுங்கிற ஒரு கட்டாயத்துல அங்க கொண்டு வந்து விட்டுருக்கேன். இப்ப அதுல என்ன பிரச்சனை? நானும் இங்க தானே இருக்கேன். நீ அதெல்லாம் சொல்லாதம்மா, நீ சொல்றது எல்லாமே பொய்தான். வாயை மூடிட்டு பேசாம இருந்துருவதுங்க, திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு கிடக்க. என்னமா உன் தலையில பெரிய பாறாண்டா தூக்கி போட்ட மாதிரில பேசிட்டு கிடக்க. உன்னை ஒரு நல்ல இடத்துல வேண்டி கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். இங்க என்ன பசி பட்டினி பஞ்சம்னா இருக்க? இப்படி எல்லாம் பேசாதம்மா. நான் அப்பாக்கு போன் பண்ணி இங்க நடந்த எல்லாத்தையும் சொல்ல போறேன். ஓஹோ, அந்த மனுஷனுக்கு நீ போன் பண்ணி பேச போறியா? சொல்லுடி, எல்லா விஷயத்தையும் சொல்லு. அந்த ஆள கோவத்துல அந்த மனுஷன் அங்க இருந்து இங்க வந்து என் கூட சண்டையை போட்டுட்டு என்ன வெளுத்து வாங்குவாரு. நல்லா பார்த்து சந்தோஷப்படு. ஏமா இப்படி எல்லாம் பேசுத? பின்ன என்ன என்னடி பேச சொல்லுத? ஒண்ணு சேர்க்க வேண்டிய இடத்துல நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ இந்த நேரமா பார்த்து அந்த மனுஷனுக்கு போன் பண்ணி சொல்லுவேன் என் கூட சண்டையை மூட்டி விடுவேன்னு சொல்லிட்டு கிடக்கா. சண்டையை மூட்டி விடுவேன்னு சொல்லல, அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லுவேன்னு தானே சொன்னேன். அப்ப அதுக்கு என்னடி அர்த்தம்? சும்மா தேவையில்லாததை பட்டு பேசிட்டு கிடக்கா. ஆமா அந்த கிழவி கறி வச்சுட்டா. என்னமா சொல்லுத? அந்த கிழவி கறி வச்சுட்டாவா? ஐயோ வாய் தவறி கிழவின்னு சொல்லிட்டேனே. அது என்ன அப்படி சொல்லணுமாக்கா? கிழங்கு கறி செய்ய போறேன்னு சொன்னேன்ல, அதான் செஞ்சுட்டியான்னு கேட்டேன் பத்துக்க. ஓஹோ அப்படியா? ஆமாமாக்கா, அம்மைக்கு கிழங்கு கறினா ரொம்ப பிடிக்கும் பத்தியா, அதனாலதான் கேட்டேன் பத்துக்க. கிழங்கு அதையே தாம போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிரும். சரிமாக்கா போய் வேலையை பாருன்னா. நான் உன் பிள்ளை இல்ல, எடுத்து வளர்த்த பிள்ளைன்னு நீ சொன்னதுல இருந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. ஒவ்வொரு நாளும் அதை நினைச்சு என்னால கவலைப்படாம இருக்கவே முடியலம்மா. இவா ஒருத்தி சங்கரிக்கா, அங்க பாத்தியா பாரதி பாட்டுக்கு பியாத்தியா? யாத்தாடி என்ன குதிரவால் போட்டு நிக்கல அந்த பிள்ளையா? ஆமாக்கா, அந்த பிள்ளைதான் ரெட்ட பிள்ளைல இன்னொரு பிள்ளையா. யாத்தாடி இவ 2 பேரும் யாரு? நம்மளை பார்த்து நின்று பாடு பேசுன மாதிரி இருக்கு. எல்லாரும் இந்த தெருக்கார வேலைதான் இருக்கும். இவ பாட்டுக்கு இந்த நேரம் பார்த்து என்ன தராம பேசிட்டு கிடக்கால. இங்க பாருமாக்கா, நம்ம ஆச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம், நல்லா சந்தோஷமான மனசோட இருக்கணும். என்ன அம்மா? அம்மாதாமக்கா, நான் எடுத்து வளர்த்த பிள்ளையா இருந்தாலும் இத்தனை வருஷமா உன்னை தாளாட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்துருக்கேன் பத்தியா, அந்த பாசம் விடுமா உன்ன? பார்வதி ஆச்சி உன் மேல என்ன பாசமா இருக்காவ பத்தியா? இந்த மாதிரி ஆட்சி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுமாக்கா. இப்படியாப்பட்ட பாசத்தை நான் இத்தனை நாளா உனக்கு கொடுக்கலன்னு எனக்கு மனசு கொஞ்சம் சங்கடமா இருக்கு பத்துக்க. ஆனாலும் காலகாலத்துல சேர வேண்டிய இடத்துல கொண்டு வந்து உன்னை சேர்த்துட்டேன் பத்தியா. இப்ப உங்க ஆட்சி உன் மேல என்ன பாசமா இருக்கா. உனக்குன்னு கூட பிறந்தவ இருக்கா, அப்புறம் அம்மா அப்பா எல்லாரும் இருக்கா உள்ளமக்கா.
காணாத குறைக்கு இந்த ஊரே எவ்வளவு செழிப்பா சந்தோஷமா இருக்கு பத்தியா? இந்த தெருக்காரவி எல்லாம் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? நம்ம வந்த 10 நாள்லயே எல்லாரும் நம்ம கிட்ட எவ்வளவு நல்லா பேசிக்கிட்டுதாவோ பத்தியா மக்கா? அக்கா நம்ம எல்லாரையும் பத்தி தான் அவங்க பெருமையா சொல்லுதாவோ. ஆமா லட்சுமி, கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். நம்ம தெருக்காரவியலை பத்தி தானே நல்ல பெருமையா பேசுதாவோ. இந்த தெருல இருக்கப்பட்ட எல்லாரும் எவ்வளவு ஒத்துமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணத மனப்பான்மையோட இருக்கவோ பத்தியா மக்கா? நம்ம இந்த ஊருக்கு வர்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஆச்சி வயசானவங்க பத்தியாமா, அதனால அவங்கள நல்லபடியா கண்ணும் கருத்துமா பாத்துக்கிடணும். என்ன? சரிம்மா, வருத்தப்படாத மக்கா. நான் உன்னை எடுத்து வளர்த்திருந்தாலும் இந்த விஷயம் உனக்கு தெரியாத அளவுக்கு தானே உன்னை பெத்தவ மாதிரி நான் நல்லபடியா பாத்துக்கிட்டேன். நல்லா பாத்துருக்காப்புளுக்கு பத்தியா? ஆமாக்கா, எப்படியா இருந்தாலும் தாய் பிள்ளை பத்தியலா பாசமா தான் இருந்திருப்பாவோ, நல்லா வளர்த்துருக்காவல்ல. கேட்காவோ நம்ம பேசுறதா அவ 2 பேரும் கேட்டுக்கிட்டே இருக்காவோ. கவலைப்படாத, நான் அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இங்க உன் கூட தானே இருக்கேன். போமக்கா, வெந்நி போட்டு வச்சிருக்கேன், போய் குளிச்சுட்டு சாப்பிட போலாம். சரியா? என்ன மக்கா, இதே பாசத்தோட தான் அம்மா எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். போமக்கா போ. ச்சே, எவ்வளவு பாசமா இருக்காவம்மா. நல்ல மனசுதான், அதனால தானே பிள்ளைய எடுத்து நல்லபடியா வளர்த்துருக்காவோ. சரி வாக்கா, நம்ம போவோம். எப்பாடா போயிட்டாவளா? சப்பா, அந்த தெருக்கரடி எல்லா இடத்துலயும் இருக்காளுவா. ஒரு இடத்துல உட்கார்ந்து நிம்மதியா படுக்க முடியுதா? என்ன ஒரு வார்த்தை பேச முடியுதா? வந்து நின்று ஒட்டு கேட்டுட்டு தான் போறாளுவா. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நல்லா கரெக்ட் இருக்கங்க. அப்புறம் எடுத்துக்கிட்டு இப்படி சோகமா முகரக்கட்டை வச்சிருக்க? போ, போய் சீக்கிரமா கிழங்கு கறியை செஞ்சு அம்மையை எடுத்துட்டு வா. சரிம்மா. அப்பாவுக்கு போன் பண்ணலாமா இல்லன்னா எங்க மாமியாருக்கு போன் பண்ணலாமா? ஒண்ணுமே புரியல. இவா ஒருத்தி நேரம் கட்ட நேரத்துல தான் சிடுமூஞ்சி எனக்கு வந்து நிப்பா. என்னதை செய்ய? கருவாடு கொண்டு வரப்பட்டவளை காணலையே. கருவாடு வரும், வாங்கி கொஞ்சம் உளுந்தஞ்சோறும் கருவாட்டு குழம்பும் வைக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்நேரம் வரைக்கும் அவளை காணல. இனி கருவாடு வந்து அதை வாங்கி என்னைக்கு குழம்பு வச்சு என்னைக்கு சோத்த பொங்கி திங்க. இன்னைக்கு பேசாம புடி தண்ணியை கரைச்சி துவையில வச்சு தின்னுக்கிட வேண்டியதான். நாளைக்கு வேணா கருவாடு வந்து வாங்கி உளுந்தஞ்சோறும் கருவாட்டு கறியும் வச்சுக்கிட வேண்டியதான். வேற என்ன செய்ய? ஏத்தாடி இவனும் என்ன ஒண்ணு போல வாராள் 2 பேரும்? ஒவ்வொருத்தியலையும் தனித்தனியா கூப்பிட்டு பாடு பேசணும்னா இவன் அவளை பத்தி பராதி சொல்லுவா, அவன் இவளை பத்தி பராதி சொல்லுவா. ஆனா தெருல பாக்கும்போது 2 பேரும் ஒத்துமையா தானே வாராளும் எந்த நேரம் பார்த்தாலும். ஏத்தாடி சொல்ல போனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான ஆள்கள் தான். நமக்கு என்ன, நம்ம பாட்டுக்கு பேசாம இருப்போம். வாயை திறந்து இவள்கிட்ட ஏதாவது பேச்ச விட்டுவிட்டோம்னா அப்புறம் நம்மளையே மண்டையில தட்டிட்டு போயிருவாளுவா. லட்சுமி பாத்தியா, சொன்ன பாட்டிங்க வாசல்ல உட்கார்ந்துருக்காவோ? ஆமாக்கா, அதான் சாதிச்சிட்டாவல்ல, ஒரு குடும்பத்தையே சேர்த்து வச்சிருக்காவல்ல. பரவாயில்ல, வயசான காலத்துலயும் நல்ல புத்தியோட ஒரு நல்ல காரியத்தை குடும்பத்துக்கு செஞ்சிருக்காவோ. ஆமா, இவளு 2 பேரும் யார பத்தி பேசிட்டு வராளுவோ? நம்ம வாயும் சும்மா கிடக்க மாட்டேங்குது. அவள்கிட்ட கேட்கணும் போலயும் தோணுது, கேட்க கூடாதுன்னு தோணுது. என்ன செய்ய? என்ன 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கிய? பாத்தியா லட்சுமி, சொன்ன பாட்டிக்க முகமே அப்படியே ஒரு தோரணையா மாறிட்டு பத்தியா? என்னது தோரணையா மாறிட்டா? ஓஹோ, இவளு நம்மளை பத்தி தான் பேசிட்டு வராளோ? ஆமாக்கா, இருக்காதா பின்ன. எவ்வளவு பெரிய ஒரு நல்ல காரியத்தை பண்ணிருக்காவோ. யார பத்தி பேசிட்டு இருக்கியா? ஏன் பாட்டியா, நாங்க இப்ப யார பத்தி பேசுவோம்? உங்களை பத்தி தான் பெருமையா பேசிட்டு வரோம். ஒட்டு கேட்டு ஒரு குடும்பத்தையே சேர்த்து வச்சுட்டீங்கள. எவ்வளவு பெரிய திறமைசாலி நீங்க. ஆத்தாடி ஆத்தா, இவோ நம்மளை பத்தி உண்மையிலேயே பெருமையா சொல்லுதாவளா இல்லன்னா ஏதாவது போட்டு வாங்குதாவளான்னு தெரியலையே. என்ன பாட்டி அப்படி முடிச்சுட்டு இருக்கிய? நல்ல சந்தோஷமா சிரிச்சு முகமா இருங்க. எவ்வளவு பெரிய நல்ல விஷயத்தை செஞ்சிருக்கிய. என்ன முடிச்சுட்டு இருக்கிய? அதான் பாரதி பாட்டி வீட்டுல அவங்க குடும்பத்தையே சேர்த்து வச்சிருக்கியல்ல, அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓமா, அத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? வயசான காலத்துல அதெல்லாம் என் கடமை. அடுத்தவங்க பேசுறது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டு தெரு பூரா எல்லா விஷயத்தையும் சொல்லுவாவோன்னு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கல்ல, இப்ப அதே மாதிரி ஒட்டு கேட்டுதானே இப்ப நான் பாரதி குடும்பத்தையே சேர்த்து வச்சிருக்கேன். பாட்டியா, நீங்க ஒட்டு கேட்டு விஷயத்த போய் நீங்க சொல்லாம இருந்தா கூட பாரதி பாட்டி வீட்டுல போய் கமலாக்கா எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பாவல்ல. அப்படியே அவங்க குடும்பம் ஒண்ணு சேர்ந்திருக்கும்ல. நீ சொல்லதெல்லாம் சரிதான்க்கா. இருந்தாலும் கமலா உடனே போய் இந்த விஷயத்தை சொல்லிருப்பாளா? சொல்லிருக்க மாட்டாள்ல. நானா இருக்க போய் அவங்க பேசுனதெல்லாம் கேட்டனால உடனே போய் பாரதி கிட்ட போய் சொன்னேன். அவங்க குடும்பத்தை சேர்த்து வச்சேன். பரவாயில்ல, நல்ல காரியம் தான் பண்ணிருக்கியா. உண்மையிலேயே உங்களை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சொன்ன பாட்டியோ. அப்படியே எனக்கு ரொம்ப நல்லது. இன்னைக்கு காலையில ஆப்பம் சுடும் போதே உங்க ஞாபகம் தான் வந்தது பாத்துருங்க. உங்களுக்கு ஆப்பம் ரொம்ப பிடிக்கும்ல பாட்டியோ? நான் இப்ப வீட்டுக்கு தான் போறேன். ஆப்பமும் குடல் குழம்பும் வச்சிருக்கேன். நான் ஒரு சம்பளத்துல போட்டு கொண்டுட்டு வரேன்னா. வேண்டாம்னு சொன்னா நீ உடவாமக்க போற. சரி, போட்டு கொண்டுட்டு வா. என்ன ஒரு 4-5 ஆப்பமா போட்டு சேர்த்து கொண்டுட்டு வா. நான் ரொம்பலாம் திங்க மாட்டேன் பாத்துக்க.
சரி பாட்டியா, அப்ப நாங்க கிளம்புதோம். சரி மக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. ஆமா, இன்னும் உங்க மருமவா சுதா வரல? இல்ல மக்கா, அவ வரல. அவ அம்மா வீட்டுல போய் பொங்கல் கொண்டாட போறேன்னு சொன்னால. சரி பாவம், அவ அம்மா வீட்டுல ஆசைப்படுதா பொங்கல் கொண்டாடுறதுன்னா நான் அனுப்பி வச்சேன். இன்னும் பொங்கல் கழிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது, இன்னும் வரல பத்துக்க. இனி வந்தாலும் வருவா. சரி பாட்டியா, அப்ப நாங்க கிளம்புதோம். சரி மக்கா, ஆப்பத்தை மட்டும் மறந்துடாதேன்னு. அதை எப்படி மறப்பேன், என்ன போன உடனே போய் எடுத்துட்டு வரேன். சரி மக்கா. ஏக்கா பாத்தியா, முன்னாடி ஏட்டி வாட்டி போட்டின்னு பேசுவோம், இப்போ மக்கா மக்கான்னு எவ்வளவு பாசமா பேசுதவ பத்தியா? ஆமா லட்சுமி, இந்த விஷயத்துல இருந்து சொன்ன பாட்டி நல்லா மாறிட்டாவ பத்தியா? பரவாயில்ல, மாறின வரைக்கும் சந்தோஷம்தான். நீங்களாட்டி என்ன பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறியா? கேட்கவே என்ன சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, நினைச்சதை சாதிச்சிட்டோம். நினைத்ததை நடத்தியே முடிப்பவை நான். கமலாக்காவும் அவங்க சம்மந்திகாரையும் வீட்டுல பாடு பேசிக்கிட்டு இருந்ததை ஒட்டு கேட்டு அதை கேட்டு பார்வதி பாட்டி வீட்டுல போய் சொல்லி அவங்க குடும்பத்தை சேர்த்து வச்சுட்டாவலாம்ல. என்ன கதையா இருக்கு. இதுல இவளும் 2 பேரும் வந்து பாராட்டிட்டு போறாவல்ல சொன்ன கிழவிய. என்னத்த செய்ய, எல்லாம் காலம் கலிகாலமா இருக்கு, எல்லாம் முத்தி போச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் வீடு வீடா போய் கதையெல்லாம் பேசி ஒவ்வொரு வீட்டு விஷயத்த இன்னொரு வீட்டுல போய் சொல்லுவோம். அப்ப சண்டை சச்சரவு பிரச்சனையா வந்துச்சு. ஆனா இந்த கிழவி இந்த விஷயத்தெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு போய் பார்வதி பாட்டி வீட்டுல எல்லாத்தையும் குடும்பத்தை ஒத்துமையாக்கிட்டாவலாம்ல. எல்லாம் நேரம் தான். பாவக்கான கசக்கதானே செய்யும். ஆனா அதுல உள்ள மருத்துவ குணம் யாருக்கு தெரியும்? சரி, இவ்வளவு என்னத்தையும் பேசிட்டு போறாளுவா. நாட்டு நடப்புல இதெல்லாம் நடக்காதுதா. சின்ன பொண்ணு வீட்டுல போய் கொஞ்சமான கருவேப்பிலையே வாங்கிட்டு வருவோம். சின்ன பொண்ணு அப்படியா? ஆமாக்கா, எங்க வீட்டுக்காரர் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணி என்கிட்ட சொன்னாரு, குமார் தம்பி ஆபீஸ்ல போய் புலம்போன்னு புலம்பி தள்ளிட்டாராம். இருக்கதா பின்ன யாதாடி சரியான ஆளுதான் சம்மந்திகாரி. ஆமாக்கா, சரியான ஆளுதான். அது தெரியாமலா இருக்கு. அவளை பார்த்தாலும் ஒரு சமயத்துல நல்லவ மாதிரிதான்க்கா தெரியும். இருந்தாலும் அந்த குசும்பு அவளை இருக்கக்கூடாது பத்தியல. அவ பண்ண வேலையெல்லாம் நினைச்சு சிரிக்கவா இல்லைன்னா கண்ணீரை விடவானே தெரியலக்கா. நீ என்னத்துக்கு சிரிக்க போற? நீ மட்டும் அவ வீட்டுக்கு போயிருந்தேன்னு வச்சுக்க, கண்ணீரை விட்டு கதறிட்டு தான் வந்திருப்ப. என்னக்கா இப்படி சொல்லுத? ஆமா சின்ன பொண்ணு, பின்ன நீ தானே சொன்ன அவங்க மாமியாரு ஏதோ உடம்பு சரியில்லாம இருந்தாங்க, தலைவலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாவோ. இவதான் அங்க இருந்து போட்டுங்க வந்துட்டா. சரி, நம்மளும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி நீ என்னையும்ல கூப்பிட்ட. பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலாம்னு நீ தானே சின்ன பொண்ணு சொன்ன. நீ சொன்னதை கேட்டு நானும் உன் கூட வந்திருந்தேன்னு வச்சுக்க. அவ்வளவுதான். இன்னைக்கு குமார் தம்பி உன் புருஷங்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்திருக்காருல, அதே மாதிரிதான் நம்ம 2 பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் புலம்பிக்கிட்டே இருந்திருப்போம். ஆமாக்கா, நீங்க சொன்னதுதான் நடந்திருக்கும். அம்மா பண்ண சமையல் தான் மவனுக்கு பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு பொங்கல் அன்னைக்கு வச்ச குழம்பு கூட்டுக்கறி எல்லாத்தையும் இன்ன வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சுல இன்னைக்கு கொடுத்துருக்கா. என்னத்த சொல்ல, நல்ல பொறுப்பாளியா மாறிட்டா சின்ன பொண்ணுவா சம்மந்திகாரி. ஆமாக்கா, பொறுப்பு அப்படி ஒரு பொறுப்பாளியெல்லாம் மாதிரி இருக்கா. அப்ப இனி அவ வீட்டுக்கு வந்தாலும் உனக்கு பிரச்சனை இல்ல. என்னக்கா இப்படி சொல்லிவிட்ட? பொங்கலோட தான் அவ ஊருக்கே போயிருக்காங்கிறது கிளம்பி. அவ திரும்பவும் இங்க வந்துடக்கூடாதுன்னு நான் கும்பிடாத கடவுளே கிடையாது. நீ என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க? அதுக்குள்ள சின்ன பொண்ணு, அப்படியே அவங்க வந்தாலும் அவளுக்குன்னு வேலை வேலைக்கு சமைச்சு போட்டுட்டு இருக்காண்டாம்ல. அவ பண்ண டெக்னிக்கே நீயும் பயன்படுத்திக்கிடலாம்ல. ஆமாக்கா, அவ இன்னைக்கு சாயங்காலம் வாரான்னு தெரிஞ்சா இன்னைக்கு காலையிலேயே நம்ம நெல்ல வைப்போம்ல பானை, அது நிறைய சாம்பாரை வச்சு விட்டுற வேண்டியதான். அவ போறது வரைக்கும் அதையே கலக்கி குடிச்சுக்கிட்டு கிடப்பாள்ல. ஐயோ ஐயோ, அவளை பத்தி பேசுறாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. வருங்கா, வரும். உங்களுக்கு தானே சிரிப்பு நல்லா வரும். என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு சம்மந்தி கிடைக்கலையேன்னு நீங்க சந்தோஷப்பட்டுக்கிடுங்க. என்ன சின்ன பண்ணி இப்படி சொல்லிட்ட? வான் சம்மந்திகாரி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, வீட்டுக்குலாம் வந்து போய் இருக்கா. ஆனா எங்க மைனிகாரி தான் எங்ககிட்ட எப்பயாவது ஒரு நேரம் பேசுவோ, வீட்டு பக்கமும் வரமாட்டாவோ. அது வரைக்கும் சந்தோஷம்னு நினைச்சுக்கிடுங்கக்கா. அதுவும் சரிதான். எம்மா எம்மா, யாமடி இப்படி தலை தெறிக்க வர? எத்தடி இந்த 5 எதுக்கு இப்படி ஓடி வர? ஒருவேளை நம்மளை பத்தி ஏதாவது குறை சொல்ல போறாளா? பென்சில் எடுத்துட்டா, பென் எடுத்துட்டான்னு. எம்மா, ஐ அம் ஹாப்பி. ஐ அம் வெரி வெரி ஹாப்பி. என்னன்னு கேட்டா இப்படி ஆடிட்டு கிடக்க. என்னன்னு சொல்லிட்டி? அம்மா, நான் ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லுதம்லம்மா. எமக்கா அதைத்தானே என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா அம்மா. எம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. என்ன மக்கா சொல்லுத? வேலை கிடைச்சிட்டா பிள்ளைக்கு? என்னது, எங்க அக்காவுக்கு வேலை கிடைச்சிட்டா? ஆமாம்மா, போன வாரமே எனக்கு காலேஜ்ல இன்டர்வியூ வச்சிருந்தாங்க. அதுல வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டுருந்தாங்கன்னு சொன்னோம்லம்மா. ஆமா மக்கா, நீ போன வாரமே சொன்னியே. ஆமாம்மா, எனக்கு அந்த வேலை கிடைச்சிருக்குன்னு இப்பதான் காலேஜ்ல இருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் அந்த ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்கம்மா. மக்கா, என்ன பெத்தவள பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருக்கா? எனக்கு கையும் ஓட மாட்டேங்க, காலும் ஓட மாட்டேங்க. சின்ன பொண்ணு பாத்தியா, என் மவளுக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஆமாக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ, எனக்கு கையும் ஓட மாட்டேங்க, காலும் ஓட மாட்டேங்க. எடி மக்கா, உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா மக்கா? ஏமா, இப்பதான் ஃபோன் வந்துச்சு. ஃபோன் பேசி முடிச்ச உடனே வாங்கிட்டு தான் நேரா வந்து சொல்லிருக்கேன். இனிதான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். முதல்ல அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு மக்கா, அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவா. சரிம்மா.
ஏமா நான் வேலைக்கு போய் முதல்ல சம்பளம் வாங்கி உனக்கு அப்பாவுக்கு ஆச்சிக்கு அப்புறம் நம்ம ஐஸுக்கு எல்லாத்துக்கும் நான் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தருவோமா? அப்படியே மக்கா கேட்கவே எனக்கு மனசுக்கு என்ன சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளை சம்பாதிச்சு முதல் சம்பளத்துல எங்களுக்கு துணிமணி எல்லாம் வாங்கி தர போறா. ஏமா காலேஜ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்கல்லம்மா, சர்டிபிகேட் அப்புறம் மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லிருக்காங்க. நான் போய் கொடுத்துட்டு வரேம்மா. சரி மக்கா, பார்த்து போயிட்டு வா. நான் வேணா கூட வரட்டா மக்கா? இல்லம்மா, என் ஃப்ரெண்ட் இருக்கல்ல ஷீலா, அவளுக்கு சேர்ந்து தான் வேலை கிடைச்சிருக்கு. நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துறதாம்மா. சரி மக்கா, பார்த்து எடுத்து போயிட்டு வானே. சரிம்மா. அஞ்சு, வேலை கிடைச்சதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. ஏ எனக்கு வேலை கிடைச்சாச்சு. சின்ன பொண்ணு, என் மாவ சொன்ன விஷயத்தை கேட்டு எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. கொஞ்சம் இருந்துக்க சின்ன பொண்ணு, நான் போய் டக்குன்னு கேசரி கிண்டி கொண்டாறேன். சரிக்கா. அக்காவுக்கு எவ்வளவு சந்தோஷமா என் பிள்ளை கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொன்னா. எம்மா, அக்காவுக்கு வேலை கிடைச்சதுல உங்களை விட எனக்கு தான் டபுள் சந்தோஷம். ஆமா, அதான் அக்கா சொல்லிருக்கலமாக்கா, வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரேன்னு. அதனாலதான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அட போங்க தே, நீங்க வேற. அஞ்சுவுக்கு வேலை கிடைச்ச உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன்னு எங்க அம்மா அன்னைக்கு சொன்னாங்கல்ல. இப்ப அவளுக்கு வேலை கிடைச்சாச்சு, இனி அடுத்தது கல்யாணம் தானே. அஞ்சு கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டான்னா வீட்டுல இருக்கப்பட்ட ரூம் எனக்கு தான், அந்த பீரோவும் எனக்கு தான். அடிப்பாவி, ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி.